ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இதை பாருங்களேன். இந்த கீரை ஃபுல்லாக நம்ம செடியில் பாதி தான் கட் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி சிவப்பு தண்டு கீரை தாங்க. இவங்களுக்கு நம்ம கொடுக்குற உரம் வேறு எந்த நம்ம இந்த சாப்பாட்டு எச்சி தண்ணி அது எதுவுமே இல்லைங்க. சுத்தமாக நம்ம அரிசி கழுவுறது, பருப்பு கழுவுற தண்ணி, அதுக்கப்புறமா நம்ம தயிர் எல்லாம் மீதி அடித்தோன்னா, தயிர் பால் இந்த மாதிரி மீதி அடித்தோன்னா நம்ம எடுத்து அப்படி செடிங்களுக்கு ஊற்றிடுவோங்க. இவங்க ஃபுல்லாக வெஜிடேரியனாக வளர்கிறாங்க. இவங்க இவங்களுக்கு நான் போடுற உரமும் வெஜிடேரியன். வாரத்தில் 2 முறை நம்ம கீரை கட் பண்ணிக்கலாம். பசலாக்கீரை இருக்குது, அதில் ஒரு கீரை மட்டும் எனக்கு ரொம்ப இப்போ இவங்களை இன்றைக்கி பறிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பறிச்சிட்டேன். ஒரு இதை மட்டும் வேரோடு பறிச்சிட்டேன். மற்றது நிறையா அப்படி இருக்குது. இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சோம்லன்னா நம்ம நிறையா இந்த பைங்க குரோபையா அந்த பை நிறைய பெருசாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறத வாங்கி இது போட்டோம்லன்னா கீரை முளைக்க கிள்ளிக்கலாம், அப்படியே விட்டுடலாம். வெறும் தண்ணி மட்டும்தாங்க, அரிசி கலவரத்தை. அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஊட்டச்சத்து இருந்தால் இவங்க மரம் மாதிரி இப்படி வளருவாங்க. நான் கிள்ளி விட்டுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அந்த கிள்ளி விட்டதில் இது எல்லாமே வர்றது. நிறைய டைமு சும்மா அர்ஜென்ட்டாக அப்போ வீடியோ எடுக்க முடியாமல் சூழ்நிலை அப்படியே ஓடி போயிடுவேன் பறித்து எடுத்துகிட்டு. வாரத்தில் 2 முறை நான் இதில் நமக்கு இப்போ இருக்கிறத மணத்தக்காளி பழமெல்லாம் நான் பறித்து அப்படியே தண்ணியில் போட்டு வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டுங்க. அது இன்னும் ஒரு தண்டு பெரிய நல்ல இதோட நம்ம விரலை விட பெருசாக வளர்ந்துருக்குறாங்க. அந்த தண்டு பொரியல் பண்ணுறதுக்கோசரமே அவங்கள அப்படியே விட்டேன். 2 செடி தண்டு கீரையை 2-3 செடி அப்படி விட்டேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கட் பண்ணிட்டுங்க. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரே ஒரு 4 செடி ஒன்றும் இல்லைங்க. பாத்திரங்கள் ஏதாவது இந்த இட்லி பாத்திரம், நம்ம தண்ணி கேனு ஒரு 4 கேன் வாங்கி வச்சுட்டா கூட பெரியது. அதில் இந்த மாதிரி நம்ம கீரை வர்ற கீரை கட் பண்ணிவிட்டு வேரோட இருந்தால் கூட அப்படியே அந்த மண்ணில் எடுத்து வச்சோம்லான்னா நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம வளர்த்துற செடிங்க. இவங்க நமக்கு எந்த அளவுக்கு இது டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது குழம்பு செஞ்சேன்னா 2 நாள் 3 நாள்னா கூட நம்ம மண் பாத்திரத்தில் தானே செய்கிறேன், அதனால எடுத்து போய் கீழே ஊற்ற மாட்டேங்க. அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ நம்ம செடியில் விளையிற பச்சை மிளகாயும் அதே தான் போடுறோம்ப. அவங்களுக்கும் எந்த வகை நான் அந்த பச்சை மிளகா பற்றி நிறைய முறை சொல்லிட்டேன். அந்த காய் நமக்கு செடியை கட் பண்ணி விட்டு எடுத்துட்டு அது ஒரே ஒரு இவ்வளோண்டு வேர் காஞ்சி போன வேர்லேருந்து துளுத்து இன்றைக்கி ஒரு 100 மிளகாய்க்கு மேலே அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு செடியும் இப்போ கட் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள பார்த்து நமக்கு சீசன் டைமுன்னு நினைக்கிறோம்ப, அது இல்லை. அதுக்கு நம்ம பதமாக தண்ணி ஊற்றிட்டே வந்தோம்லான்னா நமக்கு எதுக்கும் அடுத்த சீசனுக்கு வரும்போது கண்டிப்பாக நமக்கு வருஷத்தில் 3 முறை நமக்கு அது சம்மர் மாதிரி கொடுத்துட்றாங்க. கீரை நமக்கு வாரமே கட் பண்ணிக்கலாங்க. வாரத்தில் 2 முறை, வாரத்தில் 1 முறையாவது கீரை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் இல்லையா. நம்ம வாரத்தில் 2 வகையான 2 நாளாவது கீரை சாப்பிட்லாம். இந்த வெயில் காலுக்கு முடிஞ்ச அளவுக்கு கீரை எல்லாம் நிறைய எடுத்துக்காங்க. எந்த கீரை எடுத்தாலும் சரி நிறைய எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நேற்று எடுத்து வீடியோ ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. ஏன்னா எடுக்க முடியல. எடுத்தேன், எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. எடுத்த உடனே அது எப்படி டெலீட் ஆச்சுன்னு எனக்கே தெரியலைங்க. அந்தளவு ஃபுல்லாகவே காலையில் எடுத்து போச்சு. கடைசி வீடியோ தான் அது எது வரைக்கும் வந்ததுன்னு நானும் அது சரி கவனிக்கல. அப்படியே இருக்குது, ஃபுல்லாக எடுத்தது இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டேன். அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு வந்திருக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. அதே மாதிரி வாழை மரம், அது நம்ம காய்க்கொசரம் நம்ம வைக்கலைங்க. அவங்கள நான் நமக்கு தேவை எப்போயாவது சனிக்கிழமை நாளில் அமாவாசை நாளில் சாப்பாடு வைக்கிறதுக்கு அந்த பிளாக் பக்கத்தில் ஒரு க்ரீன் தெரியுது பாருங்கள், அவங்க வாழைமா. அதே மாதிரி ஒவ்வொன்றும் கீரை ஒரு 5 வகை கீரை இருக்குதுங்க. நம்ம செடியில் 5-6 வகை கீரை இருக்குதுங்க. பொன்னாங்கண்ணி இருக்குது, கரிசலாங்கண்ணி இருக்குது, இந்த கீரை இருக்குது, பண்ணைக்கீரை துளுத்துட்டு வராங்க.
எல்லாமே நம்ம வந்து எதுவுமே காசு கொடுத்து வாங்கி வச்சது இல்லைங்க. இந்த மாதிரி நமக்கு தோட்டத்தில் இருந்து மண் எடுத்துகிட்டு வரும்போது அந்த மண்ணில் ஒவ்வொரு செடியாக வந்ததில் கட் பண்ணி நம்ம அப்படியே பறிச்சுட்டு விட்டதுனால இவங்க வந்து நமக்கு இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, நமக்கு நன்மைகளை செய்கிறாங்க. இதில் ஒரு புழு பூச்சி எதுவுமே இல்லைங்க. வண்டு கூட உக்காரது இல்லைங்க இந்த செடியில். அதாவது தேனுக்கு பூச்சி உட்காருது. நான் ஒரு தேன் இது வாங்கி வச்சிடலாமான்னு இருக்கேன். ஏன்னா 3 வகை 5 வகை பூ இருக்குது. ஃபுல்லாக அரளி தான். அரளி அதாவது வந்து இது பிங்க் கலர் வர செம்பருத்தி, மல்லி இருக்குது, இட்லி பூ இருக்குது. இவங்கெல்லாம் வரும்போது அந்த பூச்சிகள் சின்ன பூச்சி வந்து உட்காடுறாங்க. அது தேன் பூச்சி வெளியில் எங்கேயோ கட்டியிருக்கிறாங்க, வந்து உட்காருந்தாங்க, தேன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு தேன் இது கூண்டு வாங்கி வைக்கலாமான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறேன். அதுக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்கல. நம்ம சந்தைக்கடை போடுறாங்க நம்ம வந்து நம்ம ஸ்கூலில், இங்கே லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில். அதை போயிட்டு கண்டுபிடிச்சி ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சு நம்ம வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டுருக்கிறேன். இதில் நம்ம வீட்டு மொட்டை மாடி தோட்டத்துலேயே வச்சுட்டு குழந்தைங்க மாதிரி வளர்த்துறது. தக்காளி ஒரு 10-15 செடி. அதே மாதிரி அவங்களும் வந்து நம்ம நாற்று விட்டு எதுவுமே நட்டதில்லைங்க. அவங்களும் நம்ம சாப்பிட்டு இந்த சாப்பிட்டுன்றப்ப கழுவுறோம் இல்லைங்களா, அப்போ கழுவும் போது அந்த தண்ணி ஊற்றுறது, தக்காளி கழுவுறது, கட் பண்ணி தக்காளி ஏதாவது கொஞ்சம் இதாக இருக்கிறத எடுத்து அப்படியே போட்டுருவேன். அது வர்றது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சின்ன நன்மைகளாக தெரியும். ஆனால் இது வந்து நமக்கு எவ்வளோ ஒரு மகிமை கொடுக்குது. மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சின்னா அதுவும் நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும்போது, வெயிட்டாக இருக்கும்போது, அந்த 4 செடியை 2 செடியாக ஒரு பராமரிக்கணும்னு எண்ணங்கள் அங்கே கொண்டு போகும்போது நமக்கு அவ்வளோ ஜில்னஸாக அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. உண்மையிலே இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கும் தெரியும். நீங்களும் வந்து வீடு மொட்டை மாடி இருந்தால் ஒரு 4 செடி 5 செடி எது நமக்கு பிடிச்சிருக்குதோ தேவையாக இருக்கிறது. இந்த கொத்துமல்லி செடிங்களை நிறைய பாருங்களேன் யூடியூப்பில் கூட. தொட்டாங்குச்சி நம்ம தேங்காய் உடைக்கிற அந்த இதில் வந்து அதையே அந்த தேங்காய் உடைக்கிற அந்த நாரில் இருக்கிற உம்மி எடுத்து அதை போட்டு அதுக்குள்ளே விதைகள் அந்த இது மல்லி, வெந்தயம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம அது செடி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறோங்க. அதெல்லாம் சின்னது நம்ம தேவையில்லாத ஏதாவது ஒன்று யோசனை பண்ணிட்டு எங்கேயோ உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது, அடுத்த நேரத்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு யூஸு, நமக்கு நன்மைகளை வந்து நம்ம தேடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை செய்யுங்க. நேற்று ஊருக்கு போயிட்டு வந்துட்டுங்க. நமக்கு மனசு திருப்தி, எதை நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்தோம்னு ஒரு சந்தோஷம். வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். மறுபடியும் புதன்கிழமை போகும்போது நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செய்யலாங்க. ஏன்னா நான் வந்து நான் செய்கிறதெல்லாம் ஒரு தூசு தாங்க, சின்னதான். எங்கள் அக்கா அவங்க வந்து நேற்று வீடியோ எடுக்கலான்னா அங்கே வந்து டவர் கிடைக்கிறது இல்லைங்க. அதனால தான் வீடு வந்து அவ்வளோ, அதாவது வந்து ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அவங்க வந்து ஏழ்மையாக இருந்தாலையா அந்த வீடை வந்து அவ்வளோ சுத்தமாக, பெரிய வீடு தான், நான் அப்படி சொல்கிறேன். அவ்வளோ அழகாக, அவ்வளோ பாத்திரங்கள் நம்மெல்லாம் கூட கண்ணா பின்னான்னு போட்டு கிடக்க ரொம்ப. ஆனால் அவ்வளோ நீட்டாக நான் நினச்சிட்டே போனேன். எப்படி என்னான்னு மக்கள் வந்து ஒவ்வொன்றும் என்னை பார்த்து எடை போடலாம். என்ன நான் வந்து எனக்கு அதையே பிடிச்சிருச்சு, இப்படியே இருக்கிறது, ஒரு பந்தா காட்டிக்கிறது, ஒரு அது வீடியோக்கோசரம் பண்ணலாம், அதெல்லாம் இல்லைங்க. இயற்கையாக அப்படியே என்ன இருக்கோ, என் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நானும் இருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து கிராமம்னாலையும் இன்றைக்கு நடைமுறைக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கிறாங்க. சுத்தமாக வீடு வாசல் வச்சுட்டு எல்லாம் அவங்கெல்லாம் அந்த கிரானைட் கல்லுங்களை போட்டு வீடு கட்டினு செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் பொங்கலுக்கு பண்ணியிருந்தாங்களாம், மறுபடியும் ஒரு இது பண்ணிடலான்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஜாமானுங்க வந்து போட்டு ஏன்னா அந்த அம்மா வாழ்ந்ததுக்கு அப்படி செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ எங்கள் அக்கா வந்து நான் இல்லைன்னா கூட பல மடங்கு, அதாவது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியலாம், கிராமந்தான், அவங்களுக்கும் நிறைய சொத்து இருக்குது அக்காவுக்கும். அவ்வளவும் அவங்க வந்து என்னோட ஏழ்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது வந்து அந்த நகைப்பை இதை செஞ்சு போடணும், அதை செஞ்சு போடணும், அதெல்லாம் அவங்க பொண்ணோட சரி அவங்க பண்ணி போடுறதெல்லாம். அவங்களாம் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க மாதிரி தான் அங்கே காட்டிக்குவாங்க, வாழ்வாங்க. அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க. எங்கள் தம்பி அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாகுபாடு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பெரிய அண்ணா, சின்ன அண்ணா, பெரிய தம்பி,
சின்ன தம்பி இந்த மாதிரி தான். யாராவது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க பேரை யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு கேவலமாக ஒரு ரொம்ப சீப்பாக தெரியும். ஏன்னா அதோட இந்த மகிமை இப்போ வளர்ந்தம்ப பிறந்தம்ம இந்த ஜென்மத்தோட எல்லா உறவுகளும் நமக்கு இப்போ இருக்கிற உயிர் நன்மையோட பிரிஞ்சிடும். எதுவுமே இருக்காது. நமக்கு பின்னாடி நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போகிறது நம்மளோட குழந்தைங்களுக்கு சொந்த பந்தம். இவங்க இப்படி அவங்க அப்படி புரிஞ்சு நடந்துக்காங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிறந்தோம். யாருக்குமே பின்னாடி செக் வைக்கிற வேலை நமக்கு தேவையில்லைங்க. நம்மளை வைக்கிறாங்க. அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி பார்த்துக்குவாங்க. கடவுள் பார்த்துட்டு நம்ம வழியே நம்ம பார்த்துட்டு போகும்போது அவங்களுக்கு பின்னாடி நியாயம் எதுன்னு புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இன்றைக்கு இந்த கீரை வச்சு ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டேன். அடுத்தது நாளைக்கு பேசலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, ராகி மாவு களி செஞ்சு இந்த கீரை தான் கடைக்கு போகிறேன். மதியானத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுருந்தோன்னா அவ்வளோதாங்க. நான் செஞ்சு இன்றைக்கி அவ்வளோ குழம்பு எல்லாம் எடுத்துகிட்டு போய் நேற்று காலிஃப்ளவர் தொக்கு அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சேன். பட்டாணி காலிஃப்ளவர் போட்டு அதை மட்டும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். மதியானம் சாப்பாடு தொட்டுக்கிறது கொஞ்சம் ரசம் தாளிச்சிட்டேன். இன்றைய வேலை இதுதாங்க. பாய் மக்களே.